ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 5th சாப்டர் போயிடலாம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க், எனர்ஜி அண்டு பவர், அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒர்க்கை வந்து நம்ம ஃபோர்ஸ் மூலமாக நம்ம வி ஆர் கோயிங் டு டிஃபைன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒர்க்குன்றதுக்கு, ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவருக்கு ஒரு லூஸ் சென்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும் டே டு டே ஆக்டிவிட்டியில். ஓகே, ஸோ டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம சில இதை வந்து ஒர்க்குன்னு சொல்லுவோம், நான் ஒர்க்கில் இருக்கேன், நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காமன் டேர்ம்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆகாது. ஓகே, ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலான்னா ரிக்ரஸ் டெஃபினிஷன், இல்லைன்னா ஃபிசிக்ஸில் என்ன ஒர்க்கு, எனர்ஜி, பவர்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்ற டெஃபினிஷனை பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க்கை வந்து ஃபிசிக்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம எப்படி ஒர்க்கு சொல்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஆக்டிவிட்டியவே வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து ஒரு லேடி வந்து வீட்டை வந்து ப்ரூமிங் பண்ணலாங்க, க்ளீன் பண்ணுறாங்கன்னா அந்த லேடி வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இல்லைன்னா நீங்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்க, ஐ எம் ஸ்டடிங், இல்லைனா ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை குறிப்பிட்ட ஸோ அண்ட் ஸோ சப்ஜெக்டில் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் ரிக்ரஸ் டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க்குன்றது என்னதுன்னா, ஸோ எப்படி நம்ம ஒர்க்கை டிஃபைன் பண்ணலான்னா, ஒர்க் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் an action is defined as an action of a force causing displacement. Okay, ஸோ நம்ம ஒர்க்குன்றதை அப்போ எப்படி சொல்லுவோன்னா ரிக்ரஸ் டெஃபினிஷன் என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா, when a force acts on a body, the body gets displayed. ஓகே, displaced. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஒர்க். ஓகே, ஸோ ஒர்க்குன்றது என்னதுன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the action of a force causing displacement. ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, சிமிலராக நம்ம எனர்ஜி எப்படி சொல்லுவோம். ஸோ எனர்ஜி டே டு டே டெஃபினிஷனும் நம்மளோட ஃபிசிக்ஸ் டெஃபினிஷனும் சம்வாட் க்ளோஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜியை நம்ம எப்படி நம்ம காமனாக சொல்லுவோம்னா ஸ்டாமினான்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டாமினா ஆஃப் அ பர்சன், அவங்க ஸ்டாமினா ஆஃப் அ பர்சன், ஆர் என்ன நம்ம சொல்லலாம், கெப்பாசிட்டி டு ஒர்க். ஓகே, அதை தான் நம்ம சொல்லுவோம், கெப்பாசிட்டி டு ஒர்க். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜின்னு சொல்லுவோம் டே டு டே லைஃப்பில். ஓகே, ஸோ நம்மளோட ஃபிசிக்ஸ் டெஃபினேஷனும் கிட்டத்தட்ட இதுக்கு க்ளோஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எபிலிட்டி டு டூ ஒர்க்கு, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து சம்வாட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு நம்மளோட ஃபிசிக்ஸ் டெஃபினேஷனுக்கு நம்மளோட டே டு டே டெஃபினேஷன் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒர்க்குன்றது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை குறிக்கக்கூடாது. ஒர்க்குன்றது சம் ஃபோர்ஸ் விச் காசஸ் த ஆப்ஜெக்ட் டு டிஸ்பிளேஸ். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸை நம்மளுக்கு எவ்வளோ நேரம் சஸ்டெயின்டாக கொடுக்க முடியுன்றது தான் நம்ம எனர்ஜி மூலமாக வி வில் பி டெல்லிங். ஓகே, ஸோ எனர்ஜின்றது என்னதுன்னா த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகே, ஸோ இங்கே ஒர்க்குன்றது நம்மளோட பழைய ரிக்ரஸ் டெஃபினிஷன் ஆஃப் த்ரூ ஃபிசிக்ஸில் வர மாதிரி தான் நம்ம இங்கே ஒர்க்கு வச்சுக்கணும். ஓகே, ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ஜஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, அடுத்தது என்னதுன்னா பவர்.
ஸோ நம்ம பவர்ன்றது டே டு டே லைஃப்பில் என்னன்னு சொல்லுவோம், பவர்ஃபுல் பஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பவர்ஃபுல் பஞ்சுனா என்னது அர்த்தம், அங்கே ஸ்பீடாக பஞ்ச் பண்ணாங்க, இல்லைன்னா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பவர்ன்றதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் ஸ்பீட் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம மீன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ஃபுல், ஸோ இது மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட ரிக்ரஸ் டெஃபினேஷன்லேயும் எப்படி பவர் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, த ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன், அதுதான் வந்து பவர். ஓகே, ரிக்ரஸ் டெஃபினேஷன் என்னன்னா ரேட் அட் விச்னா நம்மளுக்கு வந்து எப்படி எவ்வளோ டைமில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்துச்சுன்றதை தான் நம்ம ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன்ன்றது. ஓகே, ஸோ ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிக்ரஸ் டெஃபினிஷன். ஓகே, டெஃபினிஷன் த்ரூ ஃபிசிக்ஸில் வர டெஃபினிஷன். ஓகே, ஸோ நம்ம எனர்ஜியை ஸ்டாமினான்னு சொல்லுவோம், அது ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் என்னதுன்னா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்கு. ஓகே, ஸோ அதுதான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒர்க்குன்றது என்னதுன்னா ஒரு ஃபோர்ஸு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வேலை செஞ்சு அந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டே டு டே யூசேஜ் ஆஃப் இந்த டேர்ம்ஸோட டே டு டே யூசேஜும் நம்மளோட ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ரிக்ரஸ் டெஃபினிஷன். ரிக்ரஸ்னால் சம்வாட் அக்யூரேட் டெஃபினிஷன். ஓகே, ஸோ மோர் அக்யூரேட் டெஃபினிஷனை தான் நம்ம ரிக்ரஸ் டெஃபினிஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ரிக்ரஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க்கு, எனர்ஜி அண்டு பவர்ன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ பவர்ன்றது இதுதான் ரிக்ரஸ் டெஃபினிஷன். அதே மாதிரி எனர்ஜின்றது த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அதுதான் வந்து ரிக்ரஸ் டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிக்ரஸ் டெஃபினிஷன். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபோர்ஸ் காசிங் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுதான் வந்து ரிக்ரஸ் டெஃபினிஷன் ஃபார் ஒர்க். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போது ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவரோட ரிக்ரஸ் டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா, we are going to relate work with force. ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ஒர்க் டன் நடக்குதுன்னு தெரியுது. ஸோ நம்ம ஒர்க்கையும் ஃபோர்ஸையும் we are going to relate. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி we need certain prerequisites. ஓகே, நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் ப்ரீரிக்வசிட்ஸ் தேவைப்படும். ப்ரீரிக்வசிட்ஸ்னால் சில விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த ரிலேஷனை நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ப்ரீரிக்வசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ப்ரீரிக்வசிட்ஸில் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தேவைப்பட போகுதுன்னா, we are going to learn about scalar product. ஓகே, scalar product of vectors. ஓகே, ஸோ ஒரு வெக்டார்லேருந்து how can we make a scalar, ரெண்டு வெக்டாரை வச்சுக்கிட்டு how can we make scalarன்றதை we are going to see. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to study about scalar product. ஓகே, scalar product. ஓகே, ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஸ்கேலார் ப்ராடக்டோட டெஃபினிஷன், scalar product of two vectors say A and B ரெண்டு வெக்டார் நம்மக்கிட்ட இருக்குது. denoted by, இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இதோட சிம்பிள், ஸ்கேலார் ப்ராடக்டோட சிம்பிள் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ denoted by A vector dot B vector. ஓகே, ஸோ இது பேர் என்னதுன்னா டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது பேர் டாட். ஓகே, ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது என்னதுன்னா டாட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் A vector and B vector denoted by, ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவாங்க. is defined as A dot B vector equal to mod A vector mod B vector. Okay, modulus of A vector B vector cos theta, where theta என்றது என்னதுன்னா, where theta is the angle between
a vector and b vector. Okay, so a vectorக்கு b vectorக்கு இடையில இருக்கிற angle தான் வந்து நம்ம theta. Okay, so இதுதான் வந்து scalar product. ஓகே, உங்களுக்கு ஒரு ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வெக்டாரோட மாடுலஸ் எடுத்துட்டு தென் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை த காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இதோட இது எப்படின்னு பார்த்துடலாம், நேச்சர் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வி ஹாவ் டூ வெக்டார்ஸ். ஓகே, நம்ம ஒரு ரெண்டு வெக்டார் இந்த சைடு இருக்கிறது வந்து வெக்டார், வேறஸ் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்கேலார். ஸ்கேலார்னால் they doesn't have any direction, they contain only magnitude, whereas இந்த சைடில் we have vectors. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் a டாட் b வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரெண்டு வெக்டாரை ஒரு விதமான ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு விதமான மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஏன்னா இந்த வெக்டாரை இன்னொரு விதமாகவும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், தேர்பை வி கெட் அ வெக்டார். ஓகே, அதுக்கு பேர் வெக்டார் ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு பேர் என்னதுன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். இங்கே என்ன பண்ணுவோம், ரெண்டு இன்புட்டுமே வந்து வெக்டார்ஸ். ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்கேலார் கிடைக்கும். ஓகே, ஸோ மாடு ஏன்றது ஒரு ஸ்கேலார், மாடு பி காஸ் தீட்டான்றது இன்னொரு ஸ்கேலார். ஓகே, ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வெக்டார்ஸு, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கேலார். ஓகே, ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்து ஸ்கேலாராக வந்ததுனால தான் இந்த 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 ப்ராடக்ட்டுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட ஜாமெட்ரிக் மீனிங் என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஜாமெட்ரிக் மீனிங், ஸோ நம்மளுக்கு இப்போது வி ஹாவ் அ ஏ வெக்டார், இதுதான் ஒரு ஏ வெக்டார். இன்னொரு வெக்டார் வந்து இது மாதிரி b vector. Okay, so this is our a vector and this is our b vector. Okay, so நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to drop a perpendicular. Okay, so இந்த b ல இருந்து we are going to drop a perpendicular to a. ஸோ இந்த பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணோன்னா தென் நம்மளுக்கு இந்த ஷேடோ ஆஃப் பி ஆன் ஏ தான் நம்ம என்னென்னா பி காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் தீட்டா, நம்ம இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் த தீட்டா வேல்யூ, திஸ் இஸ் தீட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த பி வெக்டாரை வி ஆர் ப்ரொஜெக்டிங் ஆன் ஏ வெக்டார். ஓகே, ஸோ நான் இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இந்த டயக்ராமை அப்படியே ரீரைட் பண்ணி எழுதுகிறேன், ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு ஃபாலோ. ஓகே, ஜஸ்ட் நான் இதை வந்து ஃப்ளிப் தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இது ஏ வெக்டார், இது வந்து இன்னொன்று வந்து பி வெக்டார். So this is the perpendicular. ஸோ இது மாதிரி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதுக்காக தான் இந்த டயக்ராம் வரைகிறேன். பழைய டயக்ராமோட இந்த டயக்ராம் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இது இப்படி வந்து ஐ எம் ட்ராப்பிங் எ பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ பர்பண்டிகுலர்னால் பியிலேருந்து ஐ எம் ட்ராப்பிங் எ பர்பண்டிகுலர் ஆன் ஏ. ஓகே, ஸோ இந்த இடம் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது 90 டிகிரி. So this is our A vector and this is B vector. Okay, sorry, this must be B vector and this is A vector. Okay, நான் இதை ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணி இங்கே வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த இடம் இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இதுதான் நம்மளோட தீட்டா. தேர்ஃபோர் இந்த 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 லென்த் என்னவாக இருக்கும், இந்த லென்த் வந்து ஈக்குவல் டு, நான் ரெட்டில் மார்க் பண்ணுற இது மட்டும்
ஸோ இந்த லென்த் வந்து இஸ் நத்திங் பட் பியை வந்து பி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் பி காஸ் தீட்டா. இந்த ரெட் கலரில் இருக்கிற ஏரியா வந்து இஸ் பி காஸ் தீட்டா. ஓகே, வாட் பி காஸ் தீட்டா? மாட் பி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது என்னதுன்னா, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இதை ப்ரொஜெக்ஷனை இதை வந்து ஏ டாட் பின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏ டாட் பின்றது என்னதுன்னா, ஸோ ஏ டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டார் மாட் பி வெக்டார் காஸ் தீட்டா. ஓகே, வேறு இது என்னதுன்னா இந்த குவான்டிட்டி இட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B vector onto A vector. Okay, so projection is nothing but the shadow of B vector on A vector. Okay, so இங்க இடத்துல இருந்து if we shine a light shine பண்ணோம்னா then இந்த லைனோட ஷேடோ வந்து A வெக்டார்ல உழுவும்ல, ஸோ அந்த லென்த்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ வெக்டர். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன அது இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் நம்ம ஏ டாட் பி வெக்டார்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சிமிலராக நம்மளுக்கு இப்போ ஏ டாட் பி வெக்டார் பார்த்துட்டோம், அதே மாதிரி நம்ம we can ஃபார்ம் பி டாட் ஏ வெக்டார், அதுவும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ பி டாட் ஏ வெக்டார்ன்றது என்னதுன்னா B dot A vector equal to mod B vector mod A vector cos theta. Okay, so இதோட definition என்னதுன்னா projection of A onto B. Okay, so அதோட diagram எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் geometrically. ஸோ அதுக்கு நான் இதே டயக்ராமை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஏலேருந்து we have to drop a perpendicular to B. ஓகே, ஸோ அது மாதிரி பண்ணணும். சாரி, ஸோ இப்படி தான் we have to drop a perpendicular. ஓகே, ஸோ ஏலேருந்து we need to drop a perpendicular. ஓகே, ஸோ இது என்னதுன்னா இப்போது this green color area is nothing but A cos theta, mod A cos theta. This green color area is mod A cos theta. Okay, this mod A cos theta. Okay, ஸோ முன்னாடி என்ன பண்ணோம், பியிலேருந்து ஏ மேலே ஒரு பர்பெண்டிகுலர் போட்டோம். ஓகே, அதில் இந்த பியோட ஷேடோ ஆன் ஏ தான் வந்து மாட் பி காஸ் தீட்டான்னு சொன்னோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஏவோட ஷேடோவை பியில் போட்டோன்னா தென் வி கெட் மாட் ஏ காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது மூலமாக வி கேன் டிஃபைன் பி டாட் ஏ வெக்டார். பி டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு projection of A on B. Okay, so mod B vector, so projection of A on B ன்றது என்னது, இந்த வேல்யூ. ஓகே, cos theta. ஓகே, ஸோ இதை வந்து ரீரைட் பண்ணிங்கன்னா it has the same value. ஓகே, இது மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, therefore நம்மளுக்கு A dot B and B dot A are same. ஓகே, ஸோ A dot B equal to B dot A. Okay, so dot product வந்து commutative. Okay, so dot product
of two vectors is commutative. Okay, so commutative means the order in which you make the operation வந்து doesn't matter. Okay, so ரெண்டு வெக்டார் எடுத்துட்டு you can either dot product as a dot b or b dot a எப்படி வேணாலும் பண்ணலாம். The result will be same. Mod a vector, mod b vector, mod b vector cos theta. Okay, so this is the geometric meaning of a and b vector. Okay, so நம்மளுக்கு இது வந்து later on யூஸ் ஆகும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே கம்யூட்டேட்டிவ் லா பார்த்துட்டோம். ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகே, இட் ஆல்சோ ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன தெரியும்? So if we have three vectors, okay, so a vector, b vector and c vector, and if we want to find a dot b plus c, this is also equal to நம்ம இதை உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஓகே, therefore we have a dot b vector plus a dot c vector. Okay, so வந்து vector dot product is distributive. Okay. Similarly, we can even have a scalar multiplication. Okay, so number scalar product le we can have scalar multiplication. So scalar multiplication is also distributive. So அதுக்கு என்ன மீனிங்னா, if we have a vector, okay, and we have lambda is a scalar, some scalar or number, okay, lambda b vector, then it is also equal to lambda times a vector dot b vector. Okay, so scalar multiplication is also distributive. Okay, so நம்ம இது மாதிரியும் பண்ணலாம். Okay, அடுத்தது ஆர்த்தோகனாலிட்டி. Okay, ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆர்த்தோகனாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, if we have two vectors a vector and b vector, and if a vector and b vector are orthogonal means that is the angle between them is 90 degree. Okay, then நம்மளுக்கு என்ன தெரியும், then a dot b vector equal to, by definition of dot product, a dot b vector equal to mod a vector mod b vector cos 90. Okay, the theta is 90. Okay, so cos 90 is 0, therefore a dot b vector equal to 0. Okay, so if two vectors are perpendicular, if a and b vector are perpendicular, then their dot product is 0. Okay, ஏன் அப்படி? ஏன்னா if we have two vectors, so this is a vector and this is b vector, this is, let it be a vector and b vector, and these two vectors are perpendicular. Okay, then if you want to find the projection of b vector, there is no projection. Okay, ஏன்னா if it is somewhat like this, இது மாதிரி இருந்துச்சுன்னா we can have a projection. இங்கே projection இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் since these two vectors are perpendicular, there is no component of b along the direction of a. Therefore நம்மளுக்கு a dot b vector வந்து equal to 0, since b cos theta வந்து mod b cos theta equal to 0. Okay, so இதுதான் ஆர்த்தோகனாலிட்டி. ஆர்த்தோகனாலிட்டினா if two vectors are perpendicular, then the dot product is 0. அது மூலமாக
we can find whether the two vectors are perpendicular or not என்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் எப்படி ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக இவால்வேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் அ வெக்டார் ஏ வெக்டார் which is given by ax I cap plus ay j cap plus az k cap. Okay, so where ax என்றது என்னதுன்னா the component of a vector along the x direction. Okay, let me put it in a diagram so that it is easy to understand. So if you have a coordinate system like this and with three axes, so let this be x axis, so this will be y axis and this is z axis. Okay, and if you have a vector a vector, this is our a vector, so it is a three-dimensional vector. Okay, so this is our a vector. So then the projection of a on x axis is this is ax. Okay, similarly the projection of a on the y axis is ay. Okay, then this is the shadow of a vector on the xz plane and this component. Okay, and this component is az. Okay, so ax is this component in the component. Let me mark with the orange one. So this is the ax component and this is the ay, this is the ay and this is the az. Okay, so these are the x, y and z component of a vector. Similarly we can have for b vector also. So b vector we have bx I cap plus by j cap plus bz k cap. Okay, so இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் how can we find a dot b vector? Okay, so dot product எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். So in order to find a dot b, so we need to know that I cap and j cap and k cap are the unit vectors. Okay, and they are perpendicular to each other. Okay, so இந்த மூணு வெக்டாரும் perpendicular. So நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் படி. So we know that so I cap dot j cap equal to 0. Okay, because I and j are perpendicular. Okay, I inradhu it's along the x direction whereas j inradhu it's along the y direction. Therefore their dot product vandu 0 because the angle between I cap and j cap is 90 degree. Okay, since theta between I and j is 90 degree. Okay, similarly j dot k cap also 0 because the angle between j and k is 0. Also I cap dot j cap also 0. Okay, so since these three vectors are mutually perpendicular, I dot j or j dot k or I dot k all are 0. Okay, also the projection of an unit vector to on itself is the value is 1. Okay, so similarly j dot j cap equal to 1 and k dot k cap also equal to 1. Okay, so இந்த இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா we can write the expression for a dot b vector. Okay, இந்த ரெண்டு வெக்டாரோட எக்ஸ்பிரஷனை we can write. Okay, so a dot b vector அப்போ எப்படி எழுதலாம்னா a dot b vector equal to ax I cap plus ay j cap plus az k cap dotted with bx I cap plus by j cap plus bz k cap. Okay, so நான் இப்போ வந்து for your understanding நான் இதை எக்ஸ்பிளிசிட்டாக மல்டிப்ளை பண்ணி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதோட ரிசல்ட்டை வந்து இதே ப்ராசஸில் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே,
ஸோ நம்மளுக்கு இப்போ சாதா ஒரு அரித்மெட்டிக் ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், we will multiply by this way. ஓகே, ஸோ ஒன்றுத்தையும் ஒன்றோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்னா ax I cap dot bx I cap. Okay, so this is the first term of this one with the first term of this one. Okay, so இப்போ இன்னொன்று மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கேட்ச்னு பாருங்கள், ax I cap in dotted with by j cap. Okay, and we know that I dot j is 0. Okay, நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா ப்ளஸ் we have ax I cap dotted with by j cap. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா we have I dot j. Okay, so this term will be 0. Okay, ஏன்னா நம்மளுக்கு I dot j வந்து 0ன்னு தெரியும், therefore this term நம்மளுக்கு இருக்காது. Similarly, we have another term which is ax I cap dotted with bz k cap. Okay, so இங்கே I இங்கே k, I dot k, this is also 0. Okay, so நம்மளோட ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு we left with only the similar index. Okay, similar யூனிட் வெக்டர் ஏதோ அது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், மீதி I dot jவும் போயிடும், அதே மாதிரி I dot kவும் போயிடும். அதே மாதிரி தான் இந்த செகண்ட் பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம இதுவும் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அப்புறம் இதுவும் பண்ணுவோம், அப்புறம் இதுவும் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு I and j பண்ணும்போது 0. ஓகே, ஏன்னா j டாட் I வந்து 0, பட் j டாட் j இஸ் 1ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போது அந்த இதில் எந்த டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும்னா, ஸோ செகண்ட் இது நம்ம பண்ணுறது எப்படி, இது மாதிரி பண்ணணும். ஸோ இதில் இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0, இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ay j cap dotted with bx I cap. ஓகே, ஸோ j dot I வந்து 0. Similarly, we have ay j cap dotted with by j cap. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், j dot j வந்து 1. ஓகே, அதனால் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே அடுத்த டேர்ம் வந்து ay j cap dotted with bz k cap. ஓகே, ஸோ bz k cap. ஓகே, ஸோ இந்த டேர்மும் 0 ஆகிடும், ஏன்னா j dot k, அதனால தான் இந்த டேர்மும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது, இது எக்ஸிஸ்ட் ஆகும், இது எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு, ஸோ நம்ம இப்போது இது முடிச்சாச்சு, நம்மளுக்கு மீதி இதுவும் வித் 3 அதர் டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு கண்டுபிடிச்சா என்ன ஆகும், ஸோ இட் ஷுட் நாட் பி ஈக்குவல், ஹியர் இட் ஷுட் பி ப்ளஸ். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ ஐ ஹவ் டு புட் ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் வித் திஸ் டேர்ம், திஸ் டேர்ம் வித் திஸ் டேர்ம் அண்ட் திஸ் டேர்ம் வித் திஸ் டேர்ம். ஓகே, ஸோ வாட் வி ஹவ், az k cap dotted with bx I cap. ஓகே, ஸோ இந்த டேர்மும் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது 0. சிம்லராக நம்மளுக்கு az k cap அண்டு by j cap பண்ணணும், இதுவும் பண்ணணும், பண்ணால் அதுவும் 0 ஆகிடும். az k cap dotted with by j cap. ஓகே, ஸோ j dot k வந்து 0. ஸோ சிம்லராக இதுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு we have az k cap dotted with bz k cap. ஓகே, bz k cap. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த மல்டிப்ளிகேஷனில் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் காலி, இந்த டேர்ம் காலி, அதே மாதிரி இதில் இந்த 2 டேர்மும் காலி, இதில் 2 டேர்மும் காலி. ஸோ வி எண்ட் அப் வித் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்னா ax I dot I cap வந்து 1, therefore we have ax bx plus ay by. okay, because j dot j வந்து 1 plus az bz. okay, so k dot k வந்து 1.
ஸோ இதுதான் வந்து if we have two vectors with the components then we can find a dot b as this one. ஓகே, இது மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாமில் மல்டிப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸோ சிமிலர் டேர்ம்ஸ் மட்டும் ஐ டாட்டட் வித் ஐ வரும், ஜே டாட்டட் வித் ஜே வரும். ஓகே, ஸோ ஏஎக்ஸு பிஎக்ஸோட இதுவாகும் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஒய் பிஒய்யோட மல்டிப்ளை பண்ணலாம், பிஒய்யோட மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஇசட்டை பிஇசட்டோட மல்டிப்ளை பண்ணலாம். ஆல் அதர் டேர்ம்ஸ் வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஃபுல் எக்ஸ்பிளிசிட் ஃபார்மு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன், எக்ஸாமுக்கு இது மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஏ டாட் பி வெக்டார் இப்படி கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ டாட் ஏ வெக்டார், அப்போ என்ன வரும்? ஸோ ஏஎக்ஸ் ஏஎக்ஸ்னு வரும், ப்ளஸ் ஏஒய் ஏஒய்னு வரும். சிமிலராக நம்மளுக்கு ஏஇசட் ஏஇசட்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். ஓகே, so a dot a is nothing but mod a square. Okay, so a dot a is nothing but mod a square. so நம்ம mod a square கண்டுபிடிச்சிங்கனாலும் இதுதான் ax square plus ay square plus az square. Okay, therefore நம்ம என்ன எழுதலாம்னா a vector dotted with a vector is nothing but mod a vector the whole square. Okay, so these are some of the result நம்மளுக்கு later on use ஆகும். அதுக்காக இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போது டாட் ப்ராடக்ட் வச்சு பார்த்தாச்சு. ஸோ நம்ம இந்த ஐடியா வச்சுட்டு we can move on to the notion of work and kinetic energy பார்த்துடலாம். அதோட இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் என்னதுன்னா நோஷன்னா ஐடியா. ஓகே, ஸோ நோஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இது என்னன்னு தெரியாமலே நம்ம இதை கைனட்டிக் எனர்ஜிலாம் நம்ம இயர்லியர் கிளாஸஸில் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது 10th 9th யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ தான் வந்து கைனட்டிக் எனர்ஜினா என்னென்னு டிஃபைன் பண்ண போகிறோம், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நோஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்டு கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம இதை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நம்மளோட சாப்டர் 3ல் நம்ம ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்ன வந்திருக்குன்னா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as பண்ணியிருப்போம். ஓகே, வேர் vன்றது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் திஸ் ஒன் வந்து இனிஷியல் வெலாசிட்டி அண்டு ஏன்றது வந்து ஆக்சலரேஷன் அண்ட் எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது நம்ம 3rd சாப்டரில் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply by m/2 on both sides. எதுக்குன்றது நம்மளுக்கு லேட்டர் ஆன் புரியும். இப்போது just do to get the idea. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to multiply m/2 on both sides of the above equation. ஓகே, ஸோ அந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் we are going to multiply by m/2. ஓகே, ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? m/2 v ஸ்கொயர் மைனஸ் m/2 u ஸ்கொயர் ஈக்குவல் டு m/2 இன்ட்டு 2as. ஓகே, ஸோ இந்த 2 போயிடும். ஸோ we have ஸோ ஆக்சுவலி இந்த ஏ அண்ட் எஸ் வந்து இங்கே இடத்துல ஒரு டாட் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏயும் ஒரு வெக்டார், எஸ்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரு வெக்டார். ஓகே, ஸோ அதுவும் நம்ம இங்கே கேர்ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன் இதை இங்கே இடத்துல நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா இந்த சைடு பாருங்கள் வி ஸ்கொயர் இருக்குது, யூ ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ வி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. வி அண்ட் யூ ஆர் நத்திங் பட் வெலாசிட்டி தான்.
they are vector quantity. ஆனால் இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், எப்போல்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோமோ அந்த குவான்டிட்டி வந்து ஸ்கேலார் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த சைடு நம்மளுக்கு ஸ்கேலார் இருக்குது, ஆனால் இங்கே இந்த சைடு நம்மளுக்கு ஏ ஒரு வெக்டார் இருக்குது, எஸ் ஒரு வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ரெண்டு வெக்டாரை வச்சுட்டு how can we make a scalar, we have to do scalar product. ஓகே, scalar product பண்ணோன்னா then the result will be a scalar. therefore இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட் தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஏ வெக்டார் ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து should be a dot product இங்கே. ஓகே, இது வந்து ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி, we should track them as vector as itself. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வெக்டாராக தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வந்துருச்சுன்னா we have ma வெக்டார் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், அது பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா நம்மளுக்கு என்ன தெரியும், இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஓகே, இந்த குவான்டிட்டி நம்மளுக்கு ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, mv ஸ்கொயர் பை 2 மைனஸ் mu ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இஸ் ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா we are going to define it as ஒர்க்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஃபோர்ஸ் டாட்டட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் டாட்டட் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னதுன்னா இந்த காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, வேறஸ் இந்த சைடு என்ன இருக்குதுன்னா இந்த குவான்டிட்டி இருக்குது இல்லை mv ஸ்கொயர் பை 2, இதை தான் நம்ம என்னன்னு we are going to define as kinetic energy. ஓகே, kinetic energy, எனர்ஜி டியூ டு மோஷன்னால் வருது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதனால தான் அதுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கிற எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த ரெண்டு குவான்டிட்டியுமே ஆக்சுவலாக என்னதுன்னா கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜின்றதோட ஃபார்ம் அப்போ எப்படி இருக்கும்னா கைனட்டிக் எனர்ஜி, அதை வந்து இது மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் KE போடுறேன், விச் இஸ் நத்திங் பட் மாஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கும். ஓகே, அதாவது ஆர் நம்ம ஆஃப் mv ஸ்கொயர்னு எழுதுவோம். ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜிக்கு இந்த ஃபார்மில் இருக்கும். வேறஸ் ஒர்க் டன் வந்து ஒர்க் டன் என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இருக்கும், ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜின்றது வந்து இட்ஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. வேறஸ் இந்த சைடில் நம்மளுக்கு ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு கெட் அ ஸ்கேலார், இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கேலார் இருக்குது, இந்த சைடு ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு கெட் அ ஸ்கேலார் வேல்யூ வி நீட் டு பெர்ஃபார்ம் டாட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம முன்னாடி டாட் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா the dot product of force and displacement வந்து is defined as work done. ஓகே, ஸோ அப்போது இந்த குவான்டிட்டி என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ mv ஸ்கொயர் பை 2ன்றது இதுவும் கைனட்டிக் எனர்ஜி தான். சிமிலராக we have mu ஸ்கொயர் பை 2, இதுவும் கைனட்டிக் எனர்ஜி தான். ஓகே, ஸோ அப்போ இது என்ன கைனட்டிக் எனர்ஜி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ இது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, தேர்ஃபோர் இந்த சைடு நம்மளோட டேர்மில் என்ன இருக்குதுன்னா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியாக இருக்குது. ஓகே, ஸோ kf மைனஸ் ki இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு இருக்குது. ஓகே, ஸோ இது என்னதுன்னா திஸ் இஸ் த ஒர்க் டன், இதை தான் நம்ம ஒர்க் டன் சொல்கிறோம். இந்த சைடு ஆக்சுவலாக என்னதுன்னா ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது மாதிரி இருக்குது, சர்ஃபேஸில் இருக்குது. So let me draw it clearly again. So இது மாதிரி ஒரு சர்ஃபேஸில் இருக்குது, we have a surface. Okay, ஸோ இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே,
ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போது டிஸ்பிளேஸ் ஆகுது. இந்த டிஸ்பிளேஸ்ட் ஆப்ஜெக்டை இது மாதிரி டாட்டட் ஃபார்மில் போடுறேன். ஸோ இது வந்து இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் தான் இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு? த்ரூ அ டிஸ்டன்ஸ் ஆஃப், இதுதான் வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். உங்கள் புக்கில் டின்னு இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலாக அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்னது? கேஐ வந்து 0 ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது இங்கே மூவ் ஆகி வந்திருக்கு. அப்போது இதோட வெலாசிட்டி வந்து சம் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா தென் கே ஃபைனல் நம்ம மெஷர் பண்ணும் போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி mv². ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு ஃபோர்ஸோட காம்பனண்ட் அலாங் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னதுன்னா திஸ் காம்பனண்ட். ஓகே, ஸோ நம்ம we have to resolve this and this is the component along S. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? we have to project F on the displacement vector. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரை நான் வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரை நான் வந்து க்ரீன் கலரில் வரைகிறேன், ஆஷ் கலரில் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் S வெக்டர். ஸோ திஸ் இஸ் த S வெக்டர். இது வேண்டாம், இந்த கிரே கலரில் இருக்கிறது தான் நம்மளோட S வெக்டர். ஓகே, ஸோ we have to find the component of F along the S vector. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? we have to drop a perpendicular from F vector. Okay, so இங்கிருந்து if we drop a perpendicular, then this is the component. so இந்த component தான் வந்து என்னதுன்னா F cos theta. இந்த component வந்து mod F cos theta. so இந்த value வந்து is mod F cos theta. ஓகே, ஸோ அப்போது இந்த குவான்டிட்டி அப்போ என்னதுன்னா S. ஸோ we have S vector mod F cos theta. ஓகே, ஸோ this is nothing but our F dot S vector. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம முன்னாடி வந்து என்ன பார்த்துருந்தோம்? டாட் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ என்னதுன்னா ஃபோர்ஸோட காம்பனண்ட் அலாங் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரெக்ஷனில் எவ்வளோ இருக்கோ அதோட ப்ராடக்ட் வித் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா ஒர்க் டன் கொடுக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து we can conclude two things. ஸோ ஒன்று என்ன தெரியுதுன்னா, ஒரு சைடு we have change in kinetic energy. ஸோ one side we have change in kinetic energy. ஓகே, இதுவே இன்னொரு சைடு we have work done. ஓகே, ஸோ ஒரு சைடு change in kinetic energy, இன்னொரு சைடு we have work done. ஓகே, ஸோ நம்ம என்ன டிஃபைன் பண்ணலான்னா work done. ஸோ work is done by a force F on the body over a certain displacement S. okay, ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் பை த ஃபோர்ஸ். ஓகே, ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸு ஒரு பாடி மேலே ஒரு ஒர்க் டன் பண்ணுது, விச் மேக்ஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். ஓகே, ஸோ இந்த ஒர்க் டன் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அதுதான் இந்த சைடில் இருக்கிற இது. ஓகே, ஸோ ஒரு ஃபோர்ஸு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது, அதுதான் நம்ம ஒர்க் டன் சொல்கிறோம். ஓகே, விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. Okay, so the change in kinetic energy of the particle is equal to the work done on it by the net force. Okay, so change in kinetic energy which we given by kf minus ki, final kinetic energy minus initial kinetic energy. Okay, of a body is equal to
the work done on it by the net force. Okay, so by the net force. So அதனால்தான் we have the equation kf minus ki equal to force dot displacement or s vector. Okay, so உங்க புக்கில் இதை எஸ்ன்னு டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டி அண்ட் எஸ் ஆர் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ எஸ்ன்னே நான் கீப் பண்ணுறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்காக. நான் முன்னாடிலேருந்தே எஸ்ன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் இது பண்ணி. ஸோ யூ கேன் ரைட் இட் எய்தர் திஸ் வே ஆர் kf minus ki equal to f dot d. Okay, so both f and d and s are nothing but displacement da. Okay, so displacement adhe mari displacement is a vector quantity marandra kudad. Okay, so displacement is a vector quantity, force is also a vector quantity, whereas kinetic energy in the side la irukkiradhu is a scalar quantity. Okay, so rendu vector la irundhu if you want to define, if you want to find a scalar, then we have to perform dot product. Okay, so அதுக்காக தான் நம்ம டாட் ப்ராடக்டை முன்னாடியே பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு இப்போது கைனெட்டிக் எனர்ஜி, ஒர்க்கு இதெல்லாம் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம், ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணது தான். ஸோ ஃபிசிக்ஸில் ஒர்க்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு அண்டு ஒர்க்கு அண்டு இதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, நம்ம இன்னும் பவர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கல, அதை வந்து நம்ம லேட்டர் ஆன் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுவோம், இந்த ரிலேஷன் பிட்வீன் ஒர்க் அண்டு எனர்ஜி. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.